கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 58 அதிகாரம் 8 உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை நம்மை பாதுகாக்குமே, ஆனால் நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் துளிர்க்கிறதாகவே இருக்கும். நம்முடைய இக்கட்டான நேரங்களிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் சத்தமிடும் பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக அவருடைய மகிமை நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். அது வறட்சியான காலங்களாய் இருந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி நடத்துகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமையினாலே நாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய மகிமையினாலே நாம் நடத்தப்படுகிறோம். ஆகவே நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்படிப்பட்ட மகிமையை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த மகிமை எப்படிப்பட்டதென்றால், அந்த கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பும் பொழுது அங்கே ஆசாரியர்கள் கூட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாதிருந்தது. அத்தனை பெரிய மகிமையின் பிரசன்னம் அங்கு நிரம்பி இருந்தது. இதை பார்த்த இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருடைய மகிமையை கண்ட பொழுது அவர்கள் தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்தார்கள் என்று 2 நாளாகமும் 7 அதிகாரம் 3 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை கண்டபொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ மகிமை நம்மேலே இறங்கும் பொழுது, நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறவர்களாய் மாறி போய் விடுகிறோம். அதைத்தான் இந்த சங்கீதக்காரன் வாஞ்சித்தார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்கிறார். எதை கேட்டார், எதை வாஞ்சித்தார் என்றால், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்தார் என்று 27 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல இங்கே மோசே வாஞ்சிக்கிறார். யாத்திராகமம் 33 அதிகாரத்திலே உடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்று. ஏனென்றால் அவருடைய மகிமையிலே தான் நமக்கு வேண்டிய சுக வாழ்வு இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. தேவ பிரசன்னம் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருளி செய்கிறதாகவே இருக்கிறது. ஆகவே தான் இவர்கள் எல்லாரும் மகிமையை வாஞ்சித்தார்கள். மகிமையிலே வாழ அவர்கள் ஆசைப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லா ஜனங்களை பார்க்கிலும், ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய மகிமை நம்மை பாதுகாக்கிறதா இருக்க வேண்டும். இயேசு நம்மை பார்ப்பதற்காகவே அவர் மனிதனாக வந்தது கிருபை. ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாக நான் அவரை பார்க்க வேண்டுமென்றால் அவருடைய மகிமையின் சாயலை நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் கண்டடைகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் தெய்வ பிரசன்னத்திலே இருப்பதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய மகிமையினாலே பாதுகாக்கப்படுவோமானால் நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி உபாகமம் 33 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நமக்கு கேடகமாய் மகிமை பொருந்திய பட்டயமாய் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே நம்முடைய சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி அடங்கும்படியாய் தேவன் நம்மை சுற்றிலும் சூழ நின்று அவர் நம்மை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போன உடனே மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மகிமை நம்மை விட்டு போகாதபடி தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்வோம். அந்த வார்த்தையினாலே நாம் தெய்வ பிரசன்னத்திலே நிலைத்திருப்போம். அப்பொழுது நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். தெய்வ மகிமை நம்மை பாதுகாக்கும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உடைய மகிமையை நாங்கள் வாஞ்சிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. தாழ்த்துகிறோம், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.